Hi guys, welcome to Prayas World. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க்ஸ் இருந்தது, அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போ பேக் டு ஃபார்ம் ஓரளவுக்கு நான் ரெகுலராக போடுவேன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், நான் ஃப்ரீயானவங்க தான் இந்த விஷயத்தை வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் சரி ஓகே நமக்கு டைம் கிடைக்கும் போது வீடியோஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக ஒரு 7 or 8 பேக்ஸ் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு வரைய கலெக்ட் பண்ணது. நான் எங்கே வெளியில் போனாலும் நல்லா இருந்ததுன்னா அதை டக்குன்னு வாங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதே மாதிரி திட்டும் சேர்ந்து வாங்குவேன். அதோடலாம் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இந்த பேக்ஸு. ஸோ என்னென்ன பேக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேக் தான். இது வந்து நான் வேளாங்கண்ணி போகும்போது வாங்கின பேக். ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேகு. இந்த இதே வந்து பிஞ்சிருச்சு, இதை போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 350 இவ்வளோ தான் நான் வாங்கினேன், என்னோடய ஓன் அமௌண்ட்டில் வாங்கினது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேகு, நல்லாவும் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போயுமே இதை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் எவ்வளோ தூரம் வச்சுருக்க முடியுமோ வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு இந்த பேக் வந்துட்டு வச்சுருக்கேன். செகண்ட் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் காட்டின இந்த டிமார்ட்டில் வாங்கின பேக் தான். இந்த ஸ்லிங் பேக்கும் நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக போட்ட ஷார்ட்ஸில் கூட இந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் அடிக்கடி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு எங்கேனாலும் செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதுக்கெல்லாம் இது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஹேண்ட் பேக்கு. தேர்டாக வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்லிங் பேக் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து எங்கே வாங்கினேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லா ட்ரெஸ்க்கும் மோஸ்ட்டாக இந்த பேக் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், எங்கனாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவே குட்டியாக ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி இதில் செக்யூர் பண்ணி வச்சுப்பேன். அந்த வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். கிளாஸ் பாட்டில் டிமார்ட்லாம் விற்கும்ல, ஸோ அந்த மாதிரி குட்டியான கிளாஸ் பாட்டில் வாங்கி இதில் செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இந்த பேக்குக்குன்னே இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினேன். ஸோ இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பேக், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக இந்த பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து எங்கள் ஊர்லேயே லோக்கல் ஷாப்பில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது இதோட பேட்டர்ன். எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதில் ஆக்சுவலி நான் ஃபோட்டோஷூட் கூட பண்ணியிருந்தேன் இந்த பேக் வச்சு. இன்னும் நல்லா கிளாஸியான ட்ரெஸ் போட்டு இந்த பேக் வச்சு நான் ஃபோட்டோஷூட் பண்ணணும். இது ரியலில் பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டிருக்கும் போது சிம்பிளாக தெரியும், பட் ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெஸ் வந்து பேர் பண்ணி இந்த ஹேண்ட்பேக் மாட்டினா ரொம்பவே கிளாஸியாக இருக்கும், ரொம்பவே ராயல் லுக்கோடு இருக்கும். இது வந்து 250 தான், நான் ரொம்ப கம்மியாக வாங்கினேன். இந்த பேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வந்து அம்மா தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் இதை ஃபோட்டோஷூட்காக தான் வாங்கினேன், ரொம்ப யூஸ் பண்ணல, ஆனால் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் தான். இது வந்து நான் வேளாங்கண்ணியில் வாங்கினேன். ஆக்சுவலி இதோட கலர்ஸ் வந்து பிடிக்கலன்னு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ வரையும் இந்த பேக்கை பார்த்தா திட்டுவாங்க, ரொம்ப ஃபேடான கலர் மாதிரி இருக்குன்னு. ஆனால் எனக்கு வந்து இந்த பேட்டர்னுக்காகவும் ரொம்ப லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் இந்த பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ஜிப் கூட க்ளோஸ் பண்ணல, அதனால தான் அப்படி ஓப்பனில் இருக்குது. உள்ளே வந்து என்னோடய காயின் பர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருக்கனால அதோடய நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து அங்கேயே வாங்கின இந்த பாண்டா கீ செயின் வந்து இதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நான் வேளாங்கண்ணிலே வாங்கினேன் தான். அது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கினது, செகண்ட் டைம் போகும்போது வேளாங்கண்ணியில் ஒரு பேக் வாங்கினேன். 2 டைம் போகும்போதுமே ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். திட்டும் சேர்ந்து தான் வாங்குவேன், அது பழக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட், அதனால் நான் எதையும் கண்டுக்கல. ஸோ இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேகு தான், என்னதான் இருந்தாலும் நான் பிடிச்சி வாங்கின பேகு.
இது வந்து நார்மலாக சுடி போடும்போதோ இல்லை காலேஜ் டைமில் எக்ஸாம் அந்த மாதிரினா ஏதாச்சும் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு கம்மியாக ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பேக் வந்து மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேக் தான். இது ரொம்ப பெரிய பேக். எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்ததுனால இது வாங்கணும்னு நான் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு பேக் தான் இது. இதுவும் நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். இதோட பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது டிமார்ட்டில் ஆஃபரில் வந்து 199 தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு இந்த பேட்டர்னுக்காகவே நான் வாங்கினேன். ஆக்சுவலி இந்த கலம்காரி இந்த மாதிரி ஆர்ட் பேட்டர்ன்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ அதனால் இது பிடிச்சோன்னே இந்த பேக் வந்துட்டு நான் வாங்கினேன். என்னோடய உடம்பு சைஸுக்கு இது ரொம்ப படா சைஸ் பேக் தான். பட் இருந்தாலும் ரொம்பவே லுக்காக இருக்கும். நிறையா நான் டான்ஸ்க்கு போகும்போதோ ஸோ வெளியில் நிறைய திங்ஸ் செக்யூர் பண்ணணும்னா இதில் வச்சு நான் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன் டே வந்து அங்கே என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கான திங்ஸ்லாம் இதில் செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த பேக் வந்து மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த க்யூட்டான ஸ்லிங் பேக் தான் நான் வந்துட்டு சமயபுரத்தில் கோவிலுக்கு போகும்போது சமயபுரம் கோவிலில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு ரொம்ப திட்டு வாங்கி வாங்கின ஒரு பேக் தான். எனக்கு வந்து அம்மா வந்து காசு கொடுக்க மாட்டேன், நான் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய சேவிங்ஸ்லேருந்து வாங்கின இந்த பேகு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவுமே வந்து நார்மலாக சுடி இந்த அம்பர்லா டாப்லாம் போடும்போது இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெளியில் நார்மலாக வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கெலாம் இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் இது வச்சுட்டு அந்த குட்டி பாட்டில் சொன்னேன்ல அதுவும் வந்து இதில் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் வந்து என்னோடய ரெகுலர் யூஸ்க்காக வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த பேக் தான் இது. இது இன்னும் நான் யூஸ் பண்ணலை. நான் இதில் கெட் ரெடி வித் மீல அட்டாச் பண்ணுறேன் இந்த பேக் யூஸ் பண்ணி. இதில் எப்படின்னா ஸ்லிங்கும் கொடுத்துருப்பாங்க, அதோடு சேர்த்து இப்படி ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேக் கொடுத்துருப்பாங்க. இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையோ, ஆனால் இதை வச்சு நான் கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி வந்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு போடுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய நான் ஃபோட்டோ ஷூட்காக தான் பேக்கே வாங்குவேன். நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். வெளியில் போனால் மட்டும் மாற்றி மாற்றி பேக் செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸில் இந்த ஒரு பேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து எங்கள் காலேஜ் நான் யூஜி படிக்கும்போது எங்கள் காலேஜில் ஐவி டூர் கூட்டிகிட்டு போனாங்க ஊட்டி. ஸோ அப்போ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் லெட்டர் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ராப்பில் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது நம்ம எதில் வந்து யூஸ் பண்ணாலுமே எந்த ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணாலுமே செம்ம கிளாஸியாக இருக்கும். முக்கியமாக வெஸ்டர்னுக்கு வந்து ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். நான் அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பேன். முடிஞ்சால் வந்து அதில் அட்டாச் பண்ணுறேன். இல்லாட்டி என்னோடய போஸ்ட்டில் இருக்கும், என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பேக் வந்து எனக்கு இந்த பேட்டர்னுக்காகவே இந்த பேக் வாங்கினேன். ப்ளஸ் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப கிளாஸி. எனக்கு பிளாக்கை விட இந்த ஆலிவ் கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை நான் வந்து பிடிச்சி வாங்கினது. இவ்வளோதான் என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். இன்னும் நான் வாங்கினேன்னா பார்ட் 2 வீடியோவை நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் அதிகம் வீடியோ கண்டினியூ பண்ண மாட்டேன்னா என்னோடய பர்சனல் ஒர்க்னால. ஸோ நான் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கேனோ கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. திரும்பி நான் அதுதான் கேட்குறேன். உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். பாய்.